விருச்சிக ராசி சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2026 முதல் 2029 வரை. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு 4இல் அமர்ந்து அர்த்தாஷ்டம சனியாக பல அலைச்சல்களையும் மன உளைச்சல்களையும் கொடுத்து வந்தார். தற்போது மார்ச் 6, 2026 முதல் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான மீன ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகிறார். இந்த பஞ்சம சனி பெயர்ச்சி உங்களுக்கு எத்தகைய மாற்றங்களை தரும் என்பதை வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி விரிவாக காண்போம். விருச்சிக ராசிக்கு சனி பகவான் பகை கிரகமாக இருந்தாலும் 4ஆம் இடமான அர்த்தாஷ்டம சனி விலகி 5இல் அமர்வது ஒரு பெரிய நிம்மதியை தரும். 5இல் சனி அமர அள்ளிக் கொடுப்பார் என்ற பழமொழிக்கு ஏற்ப திட்டமிட்டு செயல்பட்டால் கடந்த 2.5 ஆண்டுகளில் இழந்த செல்வாக்கையும் பொருளாதாரத்தையும் மீண்டும் பெற முடியும். முக்கியமாக உங்கள் புத்தி கூர்மை மழுங்காமல் இருக்க சனி பகவான் வழிவகுப்பார். இருந்த இடம் 4ஆம் வீடு, கும்பராசி, அர்த்தாஷ்டம சனி. தாயாரின் உடல்நிலை பாதிப்பு, வீடு வாகன பராமரிப்புச் செலவுகள், தூக்கமின்மை மற்றும் தேவையற்ற இடமாற்றங்களை சந்தித்திருப்பீர்கள். போகும் இடம் 5ஆம் வீடு, மீன ராசி, பூர்வ புண்ணிய ஸ்தானம். இங்கே சனி அமர்வதால் குலதெய்வ அருள் கிட்டும். சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பார்க்கும் இடங்கள் அதன் பலன்கள். சனி பகவான் 5ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 7, 11 மற்றும் 2ஆம் இடங்களை பார்க்கிறார். 7ஆம் இடம் களத்திரஸ்தானம். உங்கள் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் சிறு அக்கறை தேவை. நண்பர்களுடனான கொடுக்கல் வாங்கலில் கசப்புணர்வு வரலாம். புதிய நபர்களை நம்பும் முன் எச்சரிக்கை தேவை. 11ஆம் இடம் லாபஸ்தானம். எதிர்பாராத இடங்களிலிருந்து லாபம் வரும். மூத்த சகோதரர் வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் போன்ற துறைகளில் நீண்ட கால முதலீடுகள் கைகொடுக்கும். 2ஆம் இடம் தன வாக்குஸ்தானம். உங்கள் பேச்சில் ஒருவித கடுமை தெரியலாம், அதை தவிர்க்கவும். பணவரவு சீராக இருந்தாலும் சேமிப்பது சவாலாக இருக்கும். குடும்பத்தில் சுப காரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். வயது வாரியான பலன்கள். 12 முதல் 21 வரை. படிப்பில் தேக்க நிலை மாறி ஆர்வம் பிறக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற அதிக உழைப்பு தேவை. தேவையற்ற நட்பு வட்டாரத்தை குறைப்பது நல்லது. 21 முதல் 25 வரை. முதல் வேலைக்கான முயற்சிகள் கைகூடும். கலை மற்றும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். 25 முதல் 30 வரை. நீண்ட நாள் காதல் திருமணத்தில் முடிய வாய்ப்புண்டு. சுய தொழில் தொடங்குவதற்கான அடித்தளம் அமைப்பீர்கள். நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும். 30 முதல் 45 வரை. பிள்ளைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும். பழைய கடன்களை அடைக்க புதிய வருமான வழிகள் பிறக்கும். நிர்வாக ரீதியான பொறுப்புகள் உயரும். 45 முதல் 50 வரை. பூர்வீக சொத்துக்களிலிருந்து வருமானம் வரும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த மந்த நிலை மாறும். உறவினர்களிடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். 50 முதல் 60 மேல். ஆன்மீக பணிகள் மற்றும் சமூக தொண்டுகளில் ஆர்வம் கூடும். ஓய்வு கால முதலீடுகள் நல்ல பலன் தரும். குடும்பத்தில் உங்கள் அதிகார தோரணையை குறைப்பது அமைதி தரும். பொது பலன்கள். வேலை மற்றும் தொழில். வேலையில் இருந்த நெருக்கடிகள் குறையும். உங்களைப் பற்றி மேலதிகாரிகளிடம் தவறாக கூறியவர்கள் விலகி போவார்கள். புதிய வேலைக்கு மாறுபவர்களுக்கு சாதகமான சூழல் நிலவும். வியாபாரம். முதலீடுகளில் கவனம் தேவை. வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய பெரிய தொகையை கடன் வாங்குவதை தவிர்க்கவும். கூட்டாளிகளிடம் கணக்கு வழக்குகளை துல்லியமாக வைத்திருக்கவும். ஆரோக்கியம். அர்த்தாஷ்டம சனியால் ஏற்பட்ட முதுகுவலி, கால்வலி குறையும். ஆனால் 5இல் சனி என்பதால் செரிமானம் மற்றும் வயிறு தொடர்பான உபாதைகள் அவ்வப்போது வந்து போகும். பொருளாதாரம். பணப்புழக்கம் சீராகும். கடந்த காலத்தில் வீணான பணம் இப்போது ஏதோ ஒரு வகையில் திரும்ப வரும். ஆடம்பர செலவுகளை தவிர்த்து சேமிக்க தொடங்குவீர்கள். திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம். 5இல் சனி இருப்பதால் புத்திர பாக்கியத்தில் சிறு தாமதம் ஏற்படலாம், ஆனால் குலதெய்வ வழிபாடு தடைகளை நீக்கும்.
திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடும். சொந்த வீடு. 4ஆம் அதிபதி 5க்கு வருவதால் நிலம் வாங்கும் யோகம் வலுவாக உள்ளது. வீடு கட்டத் தொடங்குபவர்கள் வாஸ்துப்படி அமைப்பது சிறப்பு. கடன். புதிய கடன்களை தவிர்க்கவும். 11ஆம் இடத்து பார்வையால் வரும் லாபத்தைக் கொண்டு பழைய கடன்களை அடைக்க முற்படுவீர்கள். குடும்பம். ஒருவரை ஒருவர் சந்தேகப்படுவதை தவிர்க்க வேண்டும். 7ஆம் இடத்து பார்வையால் கணவன் மனைவிக்குள் ஈகோ தலை தூக்கலாம். விட்டு கொடுத்து போவது நலம். பரிகாரங்கள் மற்றும் ஆலோசனைகள். வழிபாடு. சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு படை மாலை அல்லது வெற்றிலை மாலை சாற்றி வழிபடவும். குலதெய்வம். வருடத்திற்கு ஒருமுறை குலதெய்வ கோவிலுக்கு சென்று அபிஷேகம் செய்வது 5இல் உள்ள சனியால் வரும் கெடு பலன்களை குறைக்கும். உதவி. ஆதரவற்ற குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு உதவுவது மிகப்பெரிய புண்ணியத்தை தரும். முக்கிய அறிவுரை. மனக்குழப்பத்தால் சில நேரங்களில் தவறான முடிவுகளை எடுக்கத் தோன்றும். நிதானம் அவசியம். மேலும் பலன்கள் தெரிஞ்சுக்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.